மாதத்தில் முதலாவது ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களெல்லாம் சந்திக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்லையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர போகிறோம். விசேஷமாக தக்காளியில் எப்படி சட்னி செய்வதுன்னு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் தக்காளியில் சட்னி செய்யுங்க, நாங்கள்லாம் சட்னிலேயே தக்காளி செய்வோம். ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கும் நமக்காக சந்தோஷமாக வந்து மனுஷனை தந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்க எங்கள் நாட்டில் சனத்தொகை கூட தானே, நாங்களும் அதை தான் நாங்கள் பாவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்காகவும் அதை நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னது, நம்ம நாட்டில் சனத்தொகை அதிகமாக? அதுக்கு நீங்கள் நம்ம ஒரு குட்டி தீவு சார். குட்டி தீவு தான் எங்கள் நாடு. இப்போ ஒரு பெரிய ஒரு நாடாக மாற்றிக்கிட்டு வருது. அந்த குட்டி தீவும் இன்னொரு குட்டி தீவோட சேர்ந்துருச்சு, அதனால சனத்தொகை அதிகமாக தான் இருக்கும். ஆமாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி நாங்கள் சொல்லணும்னா, 30 வருஷமாக எங்கள் கூட தான் அவங்க இருக்கிறாங்க. எங்கள் கூட இருக்காங்க, அவங்களோட நாங்களும் இருக்கோம். ஆமாங்க. ஸோ நாங்களும் இப்போ அதை தான் பாவிக்கிறோம். சூப்பரான ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்காக தந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் நவீன இயந்திரங்கள்லாம் பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவங்க செய்ய ஆரம்பிச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம விஜய ப்ராடக்ட்ஸை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தான் இன்றைக்கும் எங்களுக்கு சூப்பராக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அனுசரணையோட இன்னைக்கு சூப்பராக பார்க்க போகிறது சேஞ்சிங்கில் விடுங்க. கோடி வைரஸிலே கொடிய வைரஸ், எந்த வைரஸ் ஐயா கொத்து கொத்தா கொள்ளும் அந்த சீன வைரஸ், அம்மம்மா ஓடி வந்த ஆளை எல்லாம் ஒழிக்க வைக்கும் எந்த வைரஸ். எந்த வைரஸ் தான் சொல்லுங்களேன் நீ முதல்ல. அடுத்து இருக்கே படிங்க. நாடான நாடையெல்லாம் நடுங்க வைக்கும் கொரோனா வைரஸ். இது நடுங்க வைக்கிறல்ல, நான் ரோட்ல நிக்க வைக்கிற ஒரு வைரஸ். ஸோ அந்த வைரஸுக்கு மத்தியில இருந்து, அந்த வைரஸை விட இந்த வைரஸுக்கு மத்தியில இருந்து பேசுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரைட், சூப்பரான வைரஸ் ரெட் வந்திருக்கு. ஸோ இந்த வைரஸ் காலத்திலையும் நம்ம வைரஸோட சேர்ந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு வைரஸ்னு பேசாங்க. வெளியில பார்த்தாலும் வைரஸ், அங்க போனாலும் போற வர இடத்துல இதே தான், டிவிலையும் அதான். இல்ல இப்போ எல்லா இடம் வைரஸ் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா, தரையை துடைக்கிறவன் என்ன சொல்றான், தரையில் வைரஸ் இருக்கு, இதை போட்டு தொடங்கன்றான். ஆமாங்க. பெயிண்ட்காரன் என்ன சொல்றான், சுரல்ல இந்த வைரஸ் இருக்கு, இந்த பெயிண்ட் அடிங்கன்றான். ஃபேன்காரன் என்ன சொல்றான், ஃபேன்ல இந்த வைரஸ் எல்லாம் தட்டி விட்டுரும், இந்த ஃபேன் போடுங்கன்றான். பல் விளக்குற என்ன சொல்றான், இந்த பேஸ்ட்டை போடுங்க, இந்த வைரஸ் போயிருங்க. எல்லாத்தையும் சொல்றேன். இல்ல உடுப்பை போடுறதுக்கு வந்தா அவன் என்ன சொல்றான், இந்த டிட்டர்ஜென்ட் போடுங்க, இதுல உள்ள வைரஸ் எல்லாம் போயிருங்கிறான். மொத்தத்துல எங்க பார்த்தாலும் வைரஸாவே தான் இருக்கு. வைரஸா தான் இருக்கு. ஆனா அவன் சொல்றதுல அந்த 99.99ன்றான், அந்த மிச்சம் 0.01 என்ன ஆகுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான் சார் பரவிக்கிட்டு இருக்கு. மற்ற வைரஸ் எல்லாம் முடிஞ்சுது, அந்த ஒரு வைரஸ் மட்டும் தான் பரவிட்டு. வைரஸ் மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னைக்கு கொரோனா நாட்டை விட்டே தூக்கிடலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டு ஒன்று வருது, அதையும் பார்த்துட்டு வாங்க. ரைட், அந்த காலம் வசந்த காலம், இந்த காலம் வசந்தமே இல்லாத காலம். எப்படி பேசுறான் பாருங்க. வசந்தமே இல்லாத காலம். அல்ல, வசந்தண்டியில தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், வசந்தமே இல்லைன்ற. வசந்தத்திலே இருந்துக்கு நீங்க எப்படி வசந்த இல்லாத காலம் சொல்லலாம் அப்படின்னு தானே எதிர்பார்க்கறீங்க. சொல்ல மேட்ரே வேற. முன்னெல்லாம் யாராவது இப்போ இடையில கண்டிங்கன்னா, திடீர்னு நண்பர்களை கண்டிங்கன்னா, மச்சான் நல்லா இருக்கியா மச்சான், கல்யாணம் எல்லாம் கட்டிட்ட போல, என்னடா ஓ மாதிரியே புள்ள இருக்குது அப்படியெல்லாம் கேட்போம். ஆனா இப்ப அப்படி கேட்கறது இல்ல. இப்ப கொஞ்சம் கொழுத்து இருந்தா, என்னப்பா அவ்வளவு தடிப்பமா இருக்க, சுகரா அப்படின்னு கேட்கறது. சுகரா இல்ல கொலஸ்ட்ராலான்னு கேட்கறது. அவன் அப்படியே கொஞ்சம் ஒல்லியா அப்படியே கண்டு, என்ன வர வர ஒல்லியா போயிட்டே இருக்க, சுகர் இருக்கா அப்படின்றது. ஆனா இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அடுத்த மேட்டருக்கு வாங்க அப்படின்னு இருந்தா இப்ப அப்படியெல்லாம் கேட்கற குறைவு. இப்போ என்ன கேட்கறீங்க அப்படின்னா, என்ன கேட்கறீங்க, என்ன கேட்குறீங்க, நல்லா இருக்கீங்களான்றதை விட இருக்கீங்களா, அட நீங்க என்னமா இருக்கீங்க, கந்த காடுனாங்க. கேட்க நீங்க இங்க குருநாகல் போனீங்களா, மட்டக்கலை போனீங்களா? ஓ, அங்கே நமக்கே தெரியாம நம்ம எந்தெந்த ஏரியால இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கொண்டு போறது நைட்லயே கொண்டு போய் இறக்கி, நைட்டே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. அப்ப எங்க போறோம் எங்க வரோம் நமக்கும் தெரியுது இல்ல. சோ அப்படியான சிக்கல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது பார்த்ததுக்கு இன்னும் கேட்பாங்க, என்ன வேக்சின் அடிச்சிங்களா, அது என்னது, சினோபோமா, ஸ்புட்னிக்கா, அத்னிக்கா இப்படி பல பேர்ல வருது. இப்ப வந்த பேர்லாம் அடிச்சு முடிஞ்சுது. இப்ப வரப்போறது எப்படி புதுசா பேர் வருமானு தெரியல. சோ அந்த எந்த என்னது தடுப்பூசி வந்தாலும் அத்தனை தடுப்பூசிகளும் மொத்தமா கொத்தோட கொண்டு வந்து அடிக்க போறோம். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு ஏன்? ஆனா ஒரே ஒரு வருஷத்துல தப்பிச்சிட்டாப்ல. சரி, இவர் தப்பிச்சா
அதுதானே. எனிவே நீங்களும் அடிச்சுக்கிங்க, கொரோனாலேருந்து பாதுகாப்பாயிருங்க. பாருங்க. நீங்கள் வந்து உங்களோட ஊர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக அடிச்சுக்கோங்க. ரைட்டா? அந்த மெசேஜ் சொல்லிடணுமே. அடுத்த பாட்டு பார்த்துக்கலாம். பேங்க் திறந்து தானே இருக்குது. திறந்தாரு கண்டிப்பாக இருக்குது. சுவர் தானே. லோன் ஒன்று போட்டிருக்கேன், அது இன்னும் வருமா இல்லையான்ட்டு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக முக்கியமான சாமான் ஒன்று எடுக்கணும். என்னது? இது வெஹிக்கிள் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். வெஹிக்கிள்? ஓகே, வாங்கிட்டு போகலாம். அங்கங்கே ஒரு தேவை அங்கங்கே போகலாம். பட் இப்போல்லாம் வெளியில் போனாலும் ஒரு நாள் தான் வெளியில் போடுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து வெஹிக்கிளில் போக முடியாது அப்படின்றாங்க. அன்னைக்கு போகலாது. வெஹிக்கிள்லாம் வீட்டில் வச்சு நடந்தா போகணும். ஆனால் நான் இப்போ இது ஒன்று எடுக்கிறீங்களா? வீல் பேராக் ஒன்று எடுக்கிறேன். லைசன்ஸ் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு எதுக்கு லைசன்ஸ்? இல்லை, தேவையில்லையா அதுக்கு? ஒன்றுக்கு டயர் இருந்தால் போதும். ஒன் டயர், ஒரு டயர் வச்சு போவோம்ல நாங்கள். ரைட்டு. பார்த்தீங்க தானே, நான் மாஸ்க் எல்லாம் போடாமல் போயிட்டு. அதுக்கே பண்ணாதீங்க. அதுக்கே ஒரு ஆப் திறக்கலாம். ஆமாம். அடுத்த ஒரு காலங்களில் யார் யார் ஆர்டர் பண்ணுறீங்களோ டக்குன்னு வீல்பரோ வந்து நம்ம கொடுத்தோம். ஆமாம். சரி, ஓகே. இப்போ வந்து கண்டென்ட் பார்த்துட்டு சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து என்ன வரப்போகுது? அடுத்து வந்து ஒரு இதில் ஊதுறாங்க. எதில்? இப்படி முன்னுக்கு ரவுண்டாக இருக்கும். இப்படி பேர் தெரியாதாக்கு? இல்லையே, அந்த இப்படி இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சு ஊதுவாங்களே, அதானே? அந்த ஓட்டையெல்லாம் அடிச்சு வரதுக்கு தானே முன்னால கொட்டி அடிக்கிறாங்க. முன்னால சின்னதாக இருக்குமே, இந்த இப்படி இருக்கும். முன்னுக்கு சின்னதா? இருக்கு சின்னதாக தான் இருக்கும். ஃபுல்லாங்கலன்னு சொல்லிட்டு போங்களேன். ஃபுல்லாங்குழல் இல்லைங்க. அப்போ என்னது அது? ஃபுல்லாங்குழல் இல்லை, நாதஸ்வரம். அதுவும் இல்லையா? நாதஸ்வரம் இல்லைங்க. ஐயோ, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நீங்க பார்த்து சொல்லுங்க. அது என்ன சமாளிக்கிறது என்னன்னா, அவருக்கு அந்த பேர் தெரியாது. நீங்க அதை பார்த்துட்டு வாங்க, பார்த்து நீங்களாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க அது என்ன பேர் பாருங்க. ரைட். அந்த பேரை கண்டுபிடிச்ச பேராசிரியர்களே அது என்ன அப்படின்னு நீங்க வந்து சொல்லிடணும் கண்டிப்பா. சரியா? இப்போ வந்து அடுத்த கண்டென்ட்டுக்கு வந்து இப்போ லிங்கை தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லிங்கா? இது என்னங்க லைவ் இப்போ ஷோவில் போயிட்டு லிங்க் கேட்டு? ஏங்க லிங்க் கேட்குறது என்ன பிரச்சனை? இப்போ சரி இருங்க வரேன். இப்போ நீங்கள் இப்போ எடுத்து வச்சுருப்பீங்களே, இதானே? கட்டமாக வச்சுருப்பீங்களே. ஐயோ, இதானே? ஏங்க அது அந்த லிங்க் இல்லைங்க. நான் கேட்டது ப்ரோக்ராம்க்கு அடுத்த என்ன கண்டென்ட் வருது. அந்த முல்லைத்தீவில் வந்துச்சு. இந்த நீங்கள் இப்போ கொரோனாலேருந்து இது இந்த லிங்க் இல்லை. நான் ஏதோ கேட்க போய் இவன் எதையோ கொத்து விடுறது. ஐயோ, நல்ல வேலை மாட்டேன். ப்ரோக்ராமுக்கு அடுத்து நானே ப்ரோக்ராம் லிங்கா கேளுங்க. இந்த ப்ரோக்ராமுக்கான கண்டென்ட்டுக்கான லிங்கை தரவும் அப்படின்னா போனாங்க. எப்படி அவங்க பாருங்க எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நாங்கள் இந்த லிங்கை தரணும். நீங்கள் இந்த லிங்கை தேட வேண்டுமானால் அப்படி www.455w போட்டு நம்மளோட தெளிவாக பேசுகிறாங்க. ஆமாம். இப்போ நம்மளாம் வந்து சாதாரண தமிழ், அவங்க வந்து தோண்டி எடுத்த தமிழ். இப்போ இதே மாதிரி தான் பாருங்க. நம்ம பேசுறதுக்கு வெக்கப்படுற மாதிரி தமிழில் வெள்ளைக்காரங்கெல்லாம் எப்படி பாடுறாங்க அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். நம்மளாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் பேசுறது கிடையாது. பேசுறது இல்லை. ஆனால் அவங்க வந்து பேசுகிறாங்க. பேசுறது மட்டும் இல்லை, இப்போ வந்த பாட்டெல்லாம் அவங்க ட்ரெண்டிங்கில் பாடிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். ஸோ அதுதான் அவங்க அடுத்து வந்து அது என்னோட்டு இப்போ அவங்க தான் பேசியிருக்காங்க எனக்கு அடுத்த கல்யாணம் கட்டுறதுக்கு. அடுத்த கல்யாணம் அடுத்து இல்லை, அதை விட்டுருவோம். ரைட். அடுத்த கல்யாணம் வந்து அவர் தான் பேசியிருக்காரு. ஸோ இந்த பாட்டை வந்து பாட்டுவாங்க. ஸோ என்ஜாமி என்ன ஆக போகுது? அந்த என்ஜாமி கல்யாணமே ஆகாதா? சூப்பரான ஒரு பாடல் பார்த்துருந்தோம். எப்படி பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? எப்படி பாடியிருக்காங்க? நெருப்பா சும்மா தரமா அப்படி பாடியிருக்காங்க. அது என்னோட மனைவி அவங்க ஃபீச்சரில். இல்லை, நாங்கள் வந்து அருளுக்கு வந்து ஒரு சைனாவில் உள்ள ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கலான் இருந்தோம். சைனாவில். ஏன்னா சைனாவில் வந்து 20 கோடி பேர் கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்க. 20 கோடி பேர் இருக்காங்களா? அதில் ஒன்று சரி எனக்கு கிடைக்கும்னு அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி தான் பாடணும். ஏன்னா நான் சொன்னது 20 கோடி ஆண்கள், 20 கோடி ஆம்பளை பசங்க கல்யாணம் கட்டாமல் இருக்காங்க. கையில் பொங்கலை கொடுத்துட்டு அந்த வடிவேல் கம்பிக்குள்ள விட்ட மாதிரி. அப்போ அது கிடைக்காதா நமக்கு? அது கிடைக்காது. 20 கோடி ஆண்கள்னா அவங்க நம்ம ஆட்களை தூக்கிடுவாங்களோ? இது பாருங்க, 20 கோடி ஆண்கள் வந்து அங்கேயே கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களும் இங்கே வந்து சேர்ந்தா உங்களுக்கு இப்போ கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சமும் இல்லாமல் போயிடும். அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஏதாவது பார்த்து கட்டிக்கங்க, அவ்வளோதான் சொல்ல இருக்கு. 90s கிட்ஸாக பிறந்துட்டு இந்த வேக்சினும் இல்லை, ஊசியும் அடிக்கல, அதையும் ஒரு வயசு பத்தலைன்னு இல்லைன்ட்டாங்க. அது சரி கிடைக்கும்னா இப்போ பொண்ணு கூட கிடைக்கலன்னா இப்போ ஊசி அடிக்கவும் கிடைக்கல. இந்த கல்யாணமாவது கட்டிக்கலான்னு பார்த்தா இப்போ அதுக்கும் ஒரு பெரிய வில்லங்க வந்துடுது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது தேடி பிடிக்கணும். அதுதான் பாருங்கள்.
நான் ஒரு 90s கிட்ஸாக இருந்துக்கிட்டு இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த நேற்று ஒரு பழம் ஒன்று சாப்பிட்டு அந்த கொட்டை உள்ளுக்கு போயிடுச்சு. அது நாளைக்கு மரமா வளருமா, அது எப்படி வெட்டி ஆபரேஷன் பண்ணணுமா, அதுதான் எனக்குள்ள பிரச்சனை. இந்த கேள்வியிலேருந்து தெரிஞ்சிருக்கு எத்தனை கிட்ஸ் அப்படின்னு. அந்த கிட்ஸ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரதுக்குள்ள அடுத்த விஷயம் பாருங்க. சரி, அடுத்து என்னத்தை பேசுற? அப்ப கல்யாணமே ஆகாது எனக்கு. கல்யாணத்தை வச்சு தான் போகுது. ஆனா தேவையில்லாத வேலை செய்றீங்க விஜய். நீங்க அதை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிங்களே, இல்லை சோறு வச்சிங்களே பேர் வச்சிங்களாங்கிற மாதிரி அதை நிறுத்தி வச்சிங்களே, அதை பாதுகாப்பு கொடுத்தீங்களா நீங்கள்? இப்போ எரியுது. இப்போ 2-3 வருஷத்துக்கு மீன் சாப்பிட இயலாதுங்க. ஏன்டா அது எரியுது, அதை போய் ஏதாவது பண்ணுவோன்னா நீங்கள் எங்கே எதுக்கு போகிறீங்க? இப்போ நீங்கள் போய் அதில் என்ன வெளியில் வருது? சரி, அதை சரி விடுங்களேன். ஏதோ கை தவறு தான் நினைச்சு சொல்லியும் கேட்கல. எடுக்காதீங்கடான்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிற மாதிரி வெள்ளை சட்டை போடாதான்னு சொன்ன மாதிரி வண்டியா தூக்கிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு வாகனத்தில் தானே போகக்கூடாது. நான் வண்டியோட போகிறேன்னு அதில் வர்றது என்னன்னு தெரியாது, அதுக்குள்ளே இருக்குது என்னன்னு தெரியாது, ஆனால் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்க வரைக்கும் கொரோனா போகாது. அது எந்த நாட்டை விட்டு போனாலும் ஸ்ரீலங்கா விட்டு போகவே போகாது. இந்த மாதிரி கண்டென்ட் கொண்டு வர வரைக்கும் இந்த கொரோனா போகாது. நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க? எழுதிட்டு வந்தீங்களே? எழுதிட்டு வந்ததா? என்ன திடீர்னு இப்படி பொதுக்குன்னு கேட்டு? இல்ல காமெடி எடுத்து விடுங்க. இல்ல காமெடி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிரிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா சிரிக்கிறீங்க. அப்ப அதை கண்டிப்பா சிரிக்கிறேன்னா இந்த கண்டென்ட் போயிட்டு வந்து அந்த காமெடியை சொல்லுவேன் நான். அப்படியா? சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா? அதனால அந்த காமெடி முன்னுக்கு செக் பண்ணிக்கிட்டு அந்த சிரிக்கிற விஷயம் மட்டும் போடுவோம். சரியா? ஓகே. அடுத்து இது பார்த்துட்டு வாங்களேன் இந்த பாட்டை. இப்போ நீங்களாம் இப்போ வெளியில் போனால் எப்படி போகிறீங்கப்பா? வெளில போனால் எல்லாம் ஒட்டி டிப்டப்பாக போவேன். அது வளமே போகிறது இல்லை. இப்போ உள்ள காலத்தில் முதல்ல மாஸ்க் போட்டுக்குவேன். ஐடென்டி கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது. ஓகே. அவன் ஆஃபீஸ் ஐடி இருக்கான்னு, மீடியா ஐடி வேணுமே. கண்டிப்பாக அது வேணுமே. அதை காட்டித்தானே 4 இடத்துக்கு போயிட்டு வர்றது. ஆனால் சில இடத்துல அதை காட்டினாலும் நம்ப மாட்டேன். ஆமாம், போயிட்டு எங்கே வரீங்க? இப்போ தான் ஆஃபீஸுக்கு போகிறேன். உங்களை அங்கே கண்டேன், அப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிறேன். சில பேர் இப்படி பார்த்துட்டு இந்த ஐடி இண்டிக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்லாம் பார்க்கறதும் உண்டு. சில அப்படி அவமானங்களே சந்திச்சு தான் நாங்கள் வரோம். நீ டிவியில் வேலை செய்றியா? நம்ப மாட்டேன். ஆமாம், அடிச்சு சொன்னாலும் நம்ப மாட்டேன். அப்ப நேரா பாக்குறவனே நம்ம நம்பலனா ட்ரோன் போட்டு வேற பாக்குறாங்க. இல்ல அதை தான் சொல்ல வந்தேன். இனிமேல் காலத்துல வெளியில போன ஐசி இருக்கா அதெல்லாம் இருக்கா பார்க்காதீங்க. போகும்போது ஒரு குடம் எடுத்துட்டு போங்க. குடம் எடுத்து பிடிச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ மேலே எல்லாம் போட்டு தேடுறாங்களாம். மாட்டீங்க வருது. எப்படி ஒரு ஐடியா கொடுத்துருங்க பார்த்தீங்களா? நாளைக்கு இதில் பிடிப்படாட்டி நம்மளை தேடுவாங்களோ? நம்மளை தான் தேடுவாங்க. கண்டிப்பாக தேடுவாங்க. நீங்கள் முடிங்க. இது வந்து இப்போ அடுத்து ஏதாவது சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வாங்க. அடுத்த விஷயம் பாருங்க. என்ன யோசனை பண்ணி நிற்கிறேன்? எனக்கு சொன்னா இந்த வாழ்க்கை வெறுத்தே பைத்திக்கிறா. அதனால ராவைக்கு தூக்கம் போகுதில்லை, வெள்ளைக்கு முழுப்பு வருவதில்லை. ஒளிமினா பசி, திண்டா தூக்கம். ஒலண்டைக்கு விட்டு முன்னுக்கு போகிற, மறுபடியும் முள்ளுக்கு வார, மறுபடியும் போன நெசுக்க, குசினிக்கு போகிற, தண்ணியை குடிக்க, டைமை பார்க்க, இப்படியே தாண்டா நேரமும் காலமும் போகுது. காமெடி ஒன்று எடுத்து விடுங்க சார். காமெடி வந்து எடுத்து விடுறது அப்படின்னா வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு இதில் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எவ்வளோ நேரம் எதுக்கு ட்ரை பண்ணுறது விளங்குதுன்னு. காமெடி வரல தானே? காமெடிக்கு வரல. சும்மா இருங்க சார். இல்லை நம்ம இப்படி தான் சொல்கிறது. இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுனா ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருந்துரும். சரியா? சில பேர் மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தானே வாழ்கிறாங்க. ஸோ அப்படி வாழ போகும்போது தான் கஷ்டம். இதனால இந்த கொரோனா காலத்தில் கொப்பி அடிக்கிறது அவன் இப்படி இருக்கானே, அதனால நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்க. சில பேர் பாருங்க, சின்ன வீடாக இருக்கும். சின்ன வீடு, அந்த வீடு இல்லை, சின்ன வீடாக இருக்கும். எந்த நேரம் அந்த நேரப்பிலே இருக்கிறது. அக்கா பார்த்துக்குங்க, இவங்க தான். அதில் வந்து சோஃபாலேருந்து இதுலேருந்து எல்லாம் பார்த்து சாமான் எல்லாம் வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி எல்லாம் போட்டு நிறச்சிட்டு அவனுக்கு படுக்க இடம் இருக்கா, வெளியே வந்து படுத்துப்பான். சரியா? அதனால இப்போ என்ன சொல்ல வரேன்னு விளங்குது தானே உங்களுக்கு? சிரிக்கணுன்றீங்களா? சிரிக்கணும் இல்லை நீங்கள் சிரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இது கொரோனா காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காலம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு
அப்படி இருந்தீங்கன்னா அப்படி ஜாலியாக சந்தோஷமா அதை இருக்கலாம். விட சந்தோஷமா இருக்கிறத விட இந்த மாதிரி டைம்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த நாளாந்த வருமானம் அந்த கூலி வேலைகள் செஞ்சு இருப்பாங்க தெரியுமா, பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க சில நேரங்கள்ல அரிசி மூட்டைகள் இதெல்லாம் நிறைய வீட்டுக்கு வாங்கி வச்சிருப்பீங்க. இப்ப அருள் மாதிரி ஒரு 5-6 மூட்டை, ஆமா, சம்பாவில் ஒரு 5, ரம்பாவில் ஒரு 5, நாடுல ஒரு 5, வெள்ளையில ஒரு 5, பச்சையில ஒரு 5, ஆக மொத்தம் 25 அப்படின்னு எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மாதிரி கொரோனா டைம்ல தான் நிறைய குக் வித் கோமாளிகள். அதை சொல்லக்கூடாது இல்லை நம்ம, இல்ல இல்ல இது வந்து சொல்லக்கூடாது இல்ல, அவங்கெல்லாம் உருவாங்குவாங்க தூக்கிடுவாங்க. கேக் செய்வாங்க, புடிங் செய்வாங்க, வட்டலாப்பம் செய்வாங்க. அப்ப நிறைய பேர் செஞ்சு சாப்பிடுங்க, பரவாயில்ல. ஆனா சாப்பிட்டு வீணாக்காதீங்க. அதை செய்யறது, அது வீணாக்குற விஷயத்த நீ இன்னொருத்தர் கொடுத்தா கூட இன்னொரு குடும்பம் சாப்பிடும். ஏன்னா நம்ம வந்து சந்தோஷத்துக்காக செய்யற சில சாப்பாடுகள் அது ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம கூட இருப்பாங்க. ஏன்னா பார்க்கும்போது சரியான கவலையா இருக்கு. ஏன்னா கடைகளுக்கு போகலாது, காசு மேபி வச்சிருப்பாங்க, இருக்கும் இருக்காது. நம்ம கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிடுவோம், அவங்களுக்கு அந்த வசதிகள் கூட இருக்காது. அதனால கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க. ஏங்க இந்த இப்படியாப்பட்ட அருள் மனசுக்குள்ள இப்படி ஒரு ஈர நெஞ்சு இருக்கா? ஈர நெஞ்சா? டவல் எடுத்துவாங்க. எனக்கு அப்படியே அந்த சட்டையெல்லாம் நனையுது, அந்த அளவுக்கு ஒரு ஈரம் கசிஞ்சு வருது. அதனால அவர் சொன்ன மெசேஜ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. பக்கத்துல இருக்க யாரும் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு சரி ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா. சில நாங்களும் அந்த பக்கம் ஒரு 4-5 நாள் வந்தாலும் வருவோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அரிசி போடுங்கப்பா, அரிசி போடுங்கப்பா. சரி, ஒரு முட்டை பண்ணு ஏதாச்சும் போடுங்க. அடுத்து முட்டை பொம்மான்னு ஒரு பாட்டு வருது. விஜய், நீங்க ஏதாச்சும் பேசுங்க, எனக்கு பேச இயலாது. ஏன் என்னாச்சு? பேச இயலாது விஜய், எனக்கு கஷ்டமா இருக்கு. மனசு அப்படியே தாரையா கொட்டுது கண்ணீர். இல்லை, இப்போ நம்ம இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? இப்போ ஏன் அதை நிப்பாட்டுறீங்க விஜய்? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அது. இப்போ இந்தியாவில் தான் பேன் பண்ணி விட்டீங்க டிக்டாக்கை. எவ்வளோ வேதனை இருக்குது அதில். தான் எங்களுக்கு பிள்ளைங்க செட் ஆகும், கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, எத்தனை ஃபேன்ஸு. ஐயோ, அதெல்லாம் லைக் வரலனாலே அழுகுவோம் நாங்கள். இப்போ டோட்டலாக இல்லாமக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ குமுற அளவுக்கு நீங்கள் என்ன டிக்டாக் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் பாப்போம். நான் டிக்டாக் பண்ணலை. நான் டிக்டாக் பண்ணாட்டி டிக்டாக் அக்கௌண்ட் வச்சு மற்றவங்க பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஓ, இப்போ இது உங்கள் குமுறல் கிடையாது. ஆமாம், என்னென்னதுக்கோ குரல் கொடுக்குறீங்க. இந்த கொரோனாவுக்கு குரல் கொடுக்குறீங்க, ஊசி அடிக்கிறதுக்கு குரல் கொடுக்குறீங்க, கப்பலை கவுத்துனதுக்கு குரல் கொடுக்குறீங்க. நாங்கள் டிக்டாக் பண்ணுறவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடாதா? இப்போ என்ன, டிக்டாக் பண்ணவங்களாம் இப்போ டிக்டாக் பிராண்ட் பண்ணனால கவலையில் இருக்காங்க. ஆமாம், அதை அந்த மனக்குமுறலை, அந்த என்ன சொல்ல முடியாத சோகத்தை, அந்த துயரத்தை, அது ஒருத்தர் அழுகிறாங்க, அவன் அழுகுறான். சரி சார், சரி சார், கூல். இப்போ பாருங்க, இப்போ டிக்டாக் பிராண்ட் பண்ணதுக்கே இவ்வளோ கவலைப்படுறாருன்னா, இவரை நீங்கள் டிக்டாக்ல பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன நடந்துருக்குன்னு யோசிப்பாங்க. சரி, இப்போ இது கூலாருங்க. உங்களுக்காகவே வந்து அடுத்து தரமான சிறப்பான டிக்டாக் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் இவரை கொஞ்சம் காம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லு. ஏன் பாவா மிளகாய் கறி வாங்கிட்டு வந்தா 3 பேரும் தானே சாப்பிடுறீங்க. ஒரு நாள் இவன் அனுப்ப மாட்டீங்களா? டேய், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் ஃப்ரீயா இருக்கான். ஒரு நாள் நீ போய் எடுக்க. கீழே சிங்கம் புலிய கண்டா மறுத்தி உள்ள யாரு சொல்லுங்க. இல்லை சார், கொஞ்சம் இருங்க. அது எப்படி சொல்கிறது, அடுத்த கண்டென்ட் டைம் ஆகுதுங்க, போகணும். இல்லைங்க, நல்ல கண்டென்ட் இருக்கு, அதை நான் எப்படி சொல்கிறேன் நீ வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அடுத்த கண்டென்ட்டுக்கு லீட் கொடுக்கணும் தானே? கொஞ்சம் இருங்க. நான் கொடுவா, நான் கொடு, ஓகேவா? அதாவது இப்போ இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் இருக்குது தானே? ஐயோ ஆத்தா, எதுக்கு இப்போ ஸ்ரீலங்கா டீமு மெச்சி கிரிக்கெட் மேட்ச் சொல்லுவோம், ஒரு அப்டேட். அவங்க அந்த 12 பேரும் வச்சு செய்கிறது நமக்கு போதும், அது போதும். இல்லை அது போதும். வந்து அவங்க வந்து செஞ்சதெல்லாம் போதும். அந்த லோன் அடுத்த கண்டென்ட் பார்த்து வந்துடும். நீங்கள் அடுத்து சூப்பரான ஒரு கண்டென்ட் வருது, அதை பாருங்க. அந்த சொல்லுவோம், வேணாம் ஆண்டவா வேணாம், போதும். அவங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது பண்ணுறது எல்லாமே போதும். தரமான சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்து போதுமா? கிரிக்கெட் வேணாம். அங்கே பாருங்க, லைட்டை பாருங்க, அங்கே லைட் நல்லா எரியுது, அங்கே சூப்பராக இருக்குது. அப்போ நான் கிளம்புறேன். இல்லை என்னது, போயிட்டு வரேன். முடிஞ்சா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு முடிச்சுட்டானா? சந்தோஷமா இருக்கீங்க தானே? முடிக்கிறதுக்குள்ள நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆரம்பிச்சேன். கிரிக்கெட் மேட்சா? இல்லை, நன்றி வணக்கம். அது இல்லை, இன்னொரு விஷயம். ரைட், ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ
பல ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம், பல விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது எத்தனை வருஷமாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னதுங்க ஸோ வந்து நாங்கள் இந்த மாதத்தோட எங்களுக்கு அப்படியே இது பிறந்த நாள் மாதம். சரியா? Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. ஓ இப்போ நமக்குள்ளே விஷ் பண்ணிக்கலாம். 12 வருடங்களை கடந்து நாங்கள் 13வது வருஷத்தில் சந்தோஷமாக காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதம் கலர்ஃபுல்லாக வரப்போகுது. எங்களுடைய வசந்தத்தோட 13வது பர்த்டே. ஐசி இல்லை 12வது பர்த்டே 13வது வருஷத்தில் எப்படி அப்படியே அப்படி வந்து வைக்க போறோம். ஸோ அந்த 12 வருஷம் எங்களோட சந்தோஷமா ஜாலியா நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரசிகர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றிகள். எங்கள் நன்றிகள். ரைட், அந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வாரமும் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் புதிய பர்த்டேயோடு சந்திப்போம். பொன்னாடை எதுவும் போத்தாமல் மாலை எதுவும் போடாமல் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாலேயும் நம்ம கூடவே இருக்கவங்கள சொல்லிடலாம். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் இன்னும் தாங்க. பாண்டோட நாங்கள் போக மாட்டோம். இல்லை, நாங்கள் அடிச்சு வரனாலும் போக மாட்டோம். சரியா? ரைட், அதுக்கு முன்னால் நம்ம கூட இருந்தவங்க. ஆமாம் சார். இன்றைக்கி நாங்கள் சொல்ல எடுத்தது இந்த தக்காளி சோஸை பற்றி தானே. தக்காளி சோஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த தக்காளி சோஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட யார் கூட இருந்தாங்க. 30 வருஷமாக எங்களுடைய நாட்டின் தேசிய உற்பத்தியாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தரமான மசாலா பொருட்கள், தரமான மஞ்சள் தூள், தரமான மிளகுத்தூள், இப்படி எல்லா மசாலா பொருட்களையும் சூப்பரான முறையில் தயாரித்து நாடு பூராகவும் விற்பனை செய்திருக்காங்க. இப்போ நாட்டையும் தாண்டி கடல் கடந்தும் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க. எங்கள் நாட்டில் நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த நாட்டிலையும் நாங்கள் அதை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் என்னென்னு போயிட்டு கேட்கணும். அதை வெச்சாயா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்கணும். வெச்சாயா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நாடு பூரா எல்லா இடங்களையும் கிடைக்கும். ஸோ சந்தோஷமாக தரமான மசாலா பொருட்களை தந்து கொண்டிருக்கேன். விஜய் ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கும் இந்த அனுசரணை வழங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அனுசரணையோட இன்றைக்கும் சூப்பராக நிகழ்ச்சி வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த வாரமும் இன்னும் சூப்பரான விஷயங்களோட சந்திக்கும். உங்களோட விதை பெறுகிறோம். கவனமாக இருங்க, மாஸ்கே போடுங்க, சானிடைசர் பண்ணிக்கிங்க, முடிஞ்ச வேக்சினையும் குத்திக்கிங்க. சரி, அடுத்த வாரம் சந்திக்கும் வரையும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.